இப்போ இன்னொரு ஃபேமிலி என்னன்னா, உங்களுக்கே தெரியும், உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு அந்த சிறுவனின் தந்தை வந்து வழக்கு போட்டிருக்காரு. இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஸ்டேட் விசாரிச்சா எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, அதனால வி நீட் சிபிஐ வந்தாதான் இங்க நீதி கிடைக்கும்ட்டு எது இறந்தவரின் தந்தை போய் மனு போட்டுதான் நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. ஆனா அந்த இறந்தவரின் தந்தை அவரா போனாரானா அவரா போல. இவங்க டிவிகே காரங்க அதுவும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. எதுக்கு நமக்கு இந்த கேவலம் எதுக்குன்னு நான் கேக்குறேன். அதுவும் பாவம் அந்த அம்மா தான் புள்ளைய வளர்த்துருக்கு. ஏற்கனவே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை போல, ஹஸ்பண்ட் எப்பயோ விட்டு இல்லையாப்பா வீட்டுக்குலாம். அவர் பேர் பன்னீர்செல்வம். குழந்தைய கூட கண்டுக்கல போல, அந்த அம்மாவையும் கண்டுக்கல போல. அந்த அம்மா என்ன சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்கன்னா, கணவனை கைவிட்ட பெண் என்ற மாதிரி, கணவனால் கைவிடப்பட்ட பெண் அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கி கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதுனா அப்ளை பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. கேஸ் போட்டதுன்னா எங்களுக்கு தெரியாதுங்க. அவர் அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது. பையனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடல, பையனுக்காக எதுவுமே வந்து பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை. 2023 பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவரால் கைவிடப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பையனை எல்லாமே பார்த்தது நான், அம்மா, தம்பி மட்டும்தான் பார்த்தேன். இப்படியாப்பட்ட கணவன் தான் இந்த பன்னீர்செல்வம். ஆமா, இந்த சிச்சுவேஷனை டிவிக்கு இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு நாங்க காசு தரோம், நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போடுங்க.